பாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3 படிச்சிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு தொடர்ந்து படிக்கிறோம். கடைசியா நம்ம படித்தது, உள்முகமான உதவி உங்களுக்கோ அல்லது மற்றவருக்கோ சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்வதே எனது நோக்கமாகும். அந்த உதவி உங்களை வந்தடைகிறதா என்பது எனது கட்டுப்பாட்டில் இல்லை. உண்மையில் இது மிகவும் செயல்திறன் மிக்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கடவுள் மட்டுமே உண்மையான காரணகர்த்தாவும் அகத்தோன்றுதலும் ஆவார். இறைவனின் அருள் ஒருவரை சென்றடைவதும் கூட ஈர்ப்பு மற்றும் செயல்திறனின் ஒரு மாறுபட்ட வகையாகும். இந்த உள்முக ஈர்ப்பானது நமது அன்பு மற்றும் சேவையின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இது பரஸ்பர ஈர்ப்பையும் உணர்வுகளையும் அதிகரிக்கிறது. இதுதான் நம்ம கடைசியாக படித்தது. அது மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா, குருவாக என்னுடைய வேலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி மாஸ்டர் சொல்றார், பாலாஜி சொல்றார். உங்களை அந்த உதவி சேருகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது மட்டும்தானே ஒழிய, அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு, அதை டோட்டலா கண்ட்ரோல் பண்ற அது செயல்திறன் மிக்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸோ ஒரு சோர்ஸை உங்களை நோக்கி திருப்பி விட என்னால முடியும். உங்களையும் அந்த சோர்ஸையும் ஒரு இடத்துல கொண்டு ஒண்ணு சேர்க்க என்னால முடியும். இது ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, குதிரைய குளத்துக்கு ஓட்டிட்டு போக நம்மளால முடியும், ஆனால் அதுவாகத்தான் தண்ணி குடிக்கணும். குளமா குதிரை வாய்க்குள்ளாரையும் போகாது, இல்ல குதிரை தானாவே அது எல்லாத்தையும் குடிச்சிடணும் அப்படின்னு அதை கம்பல் பண்ணவும் நம்ம முடியாது. குளம் இருக்கு, குதிரை இருக்கு, ரெண்டையும் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய வேலை. அப்படி மாதிரிதான் அவர் சொல்றார். இப்ப இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த செயல்திறன் மிக்க சக்தி எதன் அடிப்படையில் செயல்படுகிறதுனா, ஒரு அருள், கிரேஸின் அடிப்படையில, இறைவனின் அருள், அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செயல்திறன் மிக்க சக்தியானது வேலை செய்கிறது. அப்ப உண்மையிலேயே ஒரு பக்கம் அந்த வேலை நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருப்பதும் அந்த சக்தி தான், அதை செய்ய வேண்டும் என்ற அகத்தூண்டுதலை கொடுப்பதும் அந்த சக்தி தான். இப்ப இந்த இடம் அப்படியே கான்செப்ட் மாதிரி, குதிரையை குளத்துக்கு ஓட்டிட்டு போக தான் முடியும், தண்ணி குடிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது நார்மலான பழமொழி. லாலாஜி என்ன சொல்றாரு, அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறங்கி அது அகத்தூண்டுதல் கொடுத்தால் குதிரையானது தானாகவே தண்ணி குடிக்க விருப்பப்படும். இதானே? அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது என்பதல்ல, வெளிப்புறமாக முயற்சி செய்யாம உள்ளுக்குள்ளார்ந்து அந்த அகத்தூண்டுதல் ஏற்படும். அப்ப அகத்தூண்டுதல் எதன் அடிப்படையில இருக்குன்னா, இட்ஸ் a grace of the God அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனுடைய அருளால் மட்டும்தான். இந்த அருள் அவரை சென்றடைவதும் கூட ஈர்ப்பு மற்றும் செயல்திறனின் ஒரு மாறுபட்ட வகையாகும். பொருத்தமான நேரம் மற்றும் சந்தர்ப்பத்தில் அறிந்தோ அல்லது சில நேரங்களில் அறியாமலோ இந்த ஈர்ப்பு ஒருவரை உண்மையான ஆன்மீக அமைப்பிற்கு அல்லது பாரம்பரியத்திற்கு தானாகவே கொண்டு சேர்க்கிறது. எந்த ஈர்ப்பு? அதை முன்னாடி படிக்கணும். உள்முக ஈர்ப்பு. இந்த உள்முக ஈர்ப்பு எதை பொறுத்தது அப்படின்னா, அன்பு மற்றும் சேவை மூலமாக, இந்த அன்பு மற்றும் சேவை மூலமாக ஒரு பரஸ்பர ஈர்ப்பு ஏற்படும் பொழுது, அந்த ஈர்ப்பு தான், அந்த அட்ராக்ஷன் தான் கரெக்டான நேரம் வரும் பொழுது அறிந்தோ அல்லது அறியாமலோ ஒருவரை உண்மையான ஆன்மீக அமைப்பிற்கு இட்டு செல்கிறது. அது தெய்வீக ஈர்ப்பை கொண்டு சீடனின் இதயத்தை நிரப்புகிறது. இது அருளாசி என்று சொல்லப்படுகிறது. இடையில் இருக்கின்ற இந்த ஈர்ப்பு மாஸ்டர் அல்லது குரு என்று அழைக்கப்படுகிறது. ஆக 3 விதமான அட்ராக்ஷன் பத்தி சொல்றாரு. முதல் அட்ராக்ஷன் நம்ம மாதிரி, நம்ம கிட்ட, அதாவது அபியாசிக்கிட்ட இருக்கிறது, ஒரு பயிற்சியாளர்கிட்ட இருக்கக்கூடிய ஈர்ப்பு. இது 2வதா ஒரு ஈர்ப்பை தன்னை நோக்கி பரஸ்பரம் ஈர்க்குது, சேவை மூலமாக, அன்பின் மூலமாக. அந்த அட்ராக்ஷன், அந்த 2வது அட்ராக்ஷன் என்ன பண்ணுது, அது சென்டர்ல இருந்துட்டு
ஒரு பக்கம் என்னையும் இன்னொரு பக்கம் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதனுடைய ஈர்ப்பையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப ரெண்டு விஷயத்தையும் சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய நாலெட்ஜுக்கு உட்பட்டு அல்லது நாலெட்ஜ் இல்லாமலேயே, மேக்சிமம் நம்மலாம் அந்த நாலெட்ஜ் இல்லாம தான் அந்த ஈர்ப்பினால ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தெய்வீக ஈர்ப்பையும் தனி மனிதம் இதயத்துல இருக்கிற ஈர்ப்பையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் குரு அப்படிங்கிறத அவர் அங்க தெளிவா சொல்றார். இது திரும்பி நம்ம படிச்சோம்னாலே நல்லா புரியும். பொருத்தமான நேரம் மற்றும் சந்தர்ப்பத்தில் அறிந்தோ அல்லது சில நேரங்களில் அறியாமலோ இந்த ஈர்ப்பு ஒருவரை உண்மையான ஆன்மீக அமைப்பிற்கு அல்லது பாரம்பரியத்திற்கு தானாகவே கொண்டு சேர்க்கிறது. அதனாலதான் மாஸ்டர் அட்ராக்ட்ஸ் ஆல், அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய சஜஷனா வச்சுக்கிறோம். அந்த தகுதியும் இயக்கமும் உள்ள ஆன்மாக்கள் மாஸ்டரால் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த ஈர்ப்பை தான் லாலாஜி சொல்றார். அந்த அட்ராக்ஷன் வந்து நேரம் பார்த்து சரியான ஒரு டைமிங்ல சரியான சந்தர்ப்பத்துல எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்குது. குருவையும் சீடனையும் கொண்டு வந்து சேர்க்குது. ரொம்ப எதேச்சையா நம்மளுடைய குருநாதரை சந்திச்சிருப்போம், ரொம்ப எதேச்சையா இந்த சிஸ்டத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். சில பேர் மட்டும்தான் அதே அபியாசி ஃபேமிலியிலேயே பிறந்து வளர்ந்து பார்த்து வர்றது. அவங்களும் கூட பிறந்து வளர்றப்ப அது வந்து 10ஓட 11 நேச்சரா இருக்குமே ஒழிய, அவங்களுக்கு மாஸ்டர் மேலையும் மிஷன் மேலையும் ஈர்ப்பு வர்ற அந்த நாள், அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து திடீர்னு தான் ஏற்படுது. ஸோ அந்த நாள் தான் நமக்கும் தெய்வீகத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ற அந்த இடையில இருக்கிற ஈர்ப்பு செஞ்ச வேலை. இதை அருளாசி என்று சொல்கின்றோம். இந்த அருளாசி என்ன பண்ணுது? சீடனின் இதயத்தை தெய்வீக ஈர்ப்பை கொண்டு வந்து நிரப்புகிறது. இடையில் இருக்கின்ற இந்த ஈர்ப்பு மாஸ்டர் அல்லது குரு என்று அழைக்கப்படுகிறது. சூட்சும உலகில் 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதலில் அறிவு, அறிபவர் மற்றும் அறியப்படுவது அனைத்தும் ஒரே நேரத்தில் இருக்கின்றன. 3 ஸ்டேஜஸ் சட்டில் வேர்ல்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம அந்த உடம்பு விட்டுருவோம், சாதாரணமாக சூட்சுமமான விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா அதுல ஒரு 3 ஸ்டேஜ். லாலாஜி எப்பயுமே எல்லாத்தையும் 3 ஸ்டேஜா சொல்லுவார். நம்ம நித்திய சத்தியம் படிச்சோம்னா நிறைய 3கள் அது. இதையும் அவர் 3 கட்டமா சொல்றாரு. முதல் ஸ்டேஜ்ல ஒரு நம்ம சூட்சுமமான விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அறிவு, அறிபவர், அறியப்படும் பொருள் 3 இருக்கு. நாலெட்ஜ் இருக்கு. யாரு அந்த நாலெட்ஜை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இருக்கிறாங்க. எதை பற்றி அறிந்து கொள்கிறார்களோ அது இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், மாஸ்டர் இருக்கிறாரு, நடுப்புற நான் வந்து இவர் தான் மாஸ்டர் அப்படிங்கிற நாலெட்ஜை பெறுகிறேன். இதுதான் வந்து சூட்சுமத்தினுடைய முதல் நிலை. முதல் நிலையில நானு, எனக்கு என்னுடைய குருநாதர், அவர் ஒரு மனிதர், நான் ஒரு மனிதர். அந்த மனிதரை என்னுடைய குருநாதர் அப்படின்னும் தெய்வீக சக்தி நிரம்பியவர் அப்படின்னும் நான் அறிவது, இந்த 3ம் சேர்ற ஒரு சூழ்நிலை தான். அறிவு, அறிபவர் மற்றும் அறியப்படுவது அனைத்துமே ஒரே நேரத்தில் இருக்கின்றன. அடுத்து 2வது ஸ்டேஜ் வரும்பொழுது 3ல் 1 இல்லாமல் ஆகிவிடுகிறது. இந்த 1 எது அப்படின்னா, இந்த 3ல் 1 எது போயிடும் அப்படின்னு கேட்டா, அறிபவர் இருப்பாரு, அறியப்படும் பொருள் என்ன இருக்காது, அது நாலெட்ஜாக இருக்காது. நாலெட்ஜாக இருக்கும் பொழுது நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இவருதான் 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 அப்படின்னு. இது கல்யாணத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கணவன் மனைவி, இவர் தான் என்னுடைய கணவன் அப்படிங்கிற அந்த நாலெட்ஜ் அவங்களுக்கு வரணும். சும்மா வேணா தாலியை கட்டி ஞாபகப்படுத்தலாம், அவ்வளவுதான். அது உணர்வா மாறும், இவர் தான் எல்லாம் அப்படின்னு. அதேதான் கணவனுக்கு, இவங்க தான் எல்லாம் அப்படிங்கிறது. அந்த அறிவு வரும் பொழுதுதான் முதல் கட்டம் ஆரம்பமாகிறது. சூட்சும உலகில் 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதலில் அறிவு, அறிபவர் மற்றும் அறியப்படுவது அனைத்தும் ஒரே நேரத்தில் இருக்கின்றன. 2வது கட்டத்தில் 3ல் 1 இல்லாமல் ஆகிவிடுகிறது. அந்த 1 இல்லாமல் போகும் பொழுது அதன் விளைவாக ஒன்றிணைவு ஏற்படுகிறது, யூனியன் இது கிரியேட் ஆகுது. இந்த ஒன்றிணைவு இருந்தாலும்
அது இன்னும் முழுமையானது அல்ல. இன்னும் பிரிந்திருத்தலும் தயக்கமும் இருக்கின்றன. ஆகவே இது ஐக்கியம் அடைதலின் ஒரு கட்டமே, ஆனால் முழுமையான கட்டம் அல்ல. நெருக்கமும் இருக்கிறது, ஆனால் அதில் இன்னும் பிரிவின் திரையும் தயக்கமும் இருக்கிறது. இந்த இரண்டாவது இடைப்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் இரண்டின் தாக்கமும் இருப்பது இயல்பே. இத பிரபன்ன பிரபு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல நம்ம மாஸ்டர் அடிக்கடி தாஜி மாஸ்டர் சொல்லுவார். முதல்ல மூன்றாக இருந்த ஒன்று நடுப்புற இருந்த அந்த அறிவு போயிடுது. அன்புனால ரெண்டும் ஒன்னாவது. ஒன்னான பிறகும் கூட இரண்டும் முழுமையாக ஒன்றாகிறதுல சில நேரத்துல இதனுடைய தாக்கம் இருக்கு, சில நேரத்துல அதனுடைய தாக்கம் இருக்கு. எல்லாம் நீதான் அப்படிங்கிற மாதிரியும், எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி, நீயா நானாங்கிற அந்த ரெண்டும் இருக்கதான் செய்யுது. இது முழுமையாக அதுல கரையறதுல ஒரு தயக்கம் இருக்கு. பிரிந்திருத்தலும் தயக்கமும் இல்லாது இருக்கும்போது மூன்றாவது கட்டமான ஒன்றிணைவு முழுமை பெற்று விடுகிறது. பிரிந்திருத்தலும் தயக்கமும் முற்றிலும் அகன்று விடும் பொழுது அங்கு ஒழுங்குமுறை விதிகளுக்கு இடம் இருப்பது இல்லை. தனித்திருக்கும் தன்மையும் தயக்கமும் ஒரு பெருமதிப்பாக மாறி அவற்றின் கடமைகளை செய்கின்றன. பக்தி என்பது தெய்வீக ஆசையின் சிகரமாகும். இயக்கமும் அமைதியின்மையும் எண்ண ஓட்டத்தை ஒன்றிணைதலுக்கு எடுத்து சென்று கடவுளை அடைவதற்கான வழிகளாக இருக்கின்றன. விழிப்புறு நிலையில் ஒளியின் ஓட்டம் கண்கள் வழியாகவும் வெளிப்படுகின்றது. இந்த இடம் விளக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், சொல்ல முயற்சி பண்றேன். ஒரு விஷயம், அதாவது நான் இருக்கிறேன், மாஸ்டர் இருக்காரு, அவருதான் குருநாதர்ங்கிற எண்ணம் எனக்குள்ளார உருவாகி அந்த எண்ணத்தின் மூலமாக தான் நாங்க ரெண்டு பேரும் இணைகிறோம். முதல் கட்டத்துல அன்பு வளர வளர இவரு என்னுடைய குருநாதர் அப்படிங்கிற அந்த எண்ணம் போய் இவருதான் அது, இவருதான் இதுன்னு இல்லாம அவரு நானு, அந்த ரெண்டு தான். அவர் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே அதுதாங்கிற அந்த உணர்வு மேலிடும் பொழுது அந்த நாலெட்ஜை வச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ற இடம் போயிடும். இப்ப இது யூனியனோட ரெண்டாவது ஸ்டேஜ். இருந்தாலும் கூட எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதனோட இணையறதுல பிரச்சனை என்னுடைய அகங்காரத்தினால வருது. அப்ப என்ன பண்ணுது, பல நேரங்கள்ல அது நெருங்கி வரும்பொழுது இது தயக்கம் காட்டுகிறது. பல நேரங்கள்ல தன்னைத்தானே அதில் இருந்து இது பிரித்து கொள்கிறது. நானும் அதுவும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பிரிச்சுக்குது. இப்படி பிரிச்சுக்கிறதுனால அது முழுமையடையாமல் இருக்கிறது. இப்ப ஏதோ ஒரு நேரத்துல நானே அது, அதுவே நானு அப்படிங்கிற அந்த நிலைமை வரும் பொழுது, ஒரு மகா வாக்கியம் நானே அது, அந்த நிலைமை வரும் பொழுது ஒன்றிணைவு முழுமை பெற்றிருக்கிறது. இப்ப பிரிந்திருத்தலும் தயக்கமும் முற்றிலும் அகன்று விடும் பொழுது அப்ப அங்க ஒழுங்குமுறை விதிகளுக்கு இடம் இருப்பது இல்லை. அங்க ஒழுங்குமுறை விதினா நான் என்ன செய்யணும், நான் உன்னை எப்படி கூப்பிடணும், நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை. சூஃபி துறவிகளுடைய நிறைய லிட்ரேச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கடவுளை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனாலேயே தான் அவங்க மக்களால முதல்ல வெறுக்கப்படுவாங்க. ஆனா அவங்க என்ன, அவங்களோட லிட்ரேச்சர்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நானும் அவனும் ஒண்ணு வேற வேற கிடையாது. நான் எப்படி அவனை திட்டாம இருக்க முடியும், அவனை திட்டினால் என்ன திட்டின மாதிரி தானே, நான் என்னையே தான் திட்டிக்கிறேங்கிற மாதிரியும் என்னையே தான் நான் பாராட்டிக்கிறேங்கிற மாதிரியும் அவங்களுடைய லிட்ரேச்சர்லாம் இருக்கும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா என்ன அது கடவுள்னு சொல்றாங்க, இந்த இடத்துல பேசுறாங்களே அப்படிங்கும் பொழுது இவன் கடவுளுக்கு எதிரானவன் முடிவு பண்றான். ஒவ்வொரு ஆன்மீக சாராம்சத்திலையும் இது இருக்கும். அதனுடைய உச்ச நிலைமைக்கு போய் இந்த ஒழுங்குமுறை விதிகளுக்கு இடம் இல்லாத ஒரு நிலைமை அவங்க வரும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு குருவை நிந்தனை பண்ற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியும். அது அப்படி இல்லை. ஒரு காலகட்டம் இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகும் பொழுது தானாகவே அந்த தன்மையை அவங்க உருவாக்கி கொள்வார்கள். தனித்திருக்கும் தன்மையும் தயக்கமும் ஒரு பெருமதிப்பாக மாறும். இப்ப ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இந்த மூணாவது ஸ்டேஜ்ல யூனியன் அவர் எப்படி சொல்றாரு, முதல்ல ரெண்டு பேரும்
தனித்தனியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தனித்திருக்கும் தன்மையும் தயக்கமும் மாறும் பொழுது 3வது கட்டம் முழுமை பெறுகிறது. அப்பையும் கூட அதுல இன்னொரு ஸ்டேஜ் இருக்குங்கிறார். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது திரும்பவும் அவர் தன்னை தனித்திருப்பவராக மாற்றிக் கொள்கிறார். அந்த பிரிந்திருத்தல்ங்கிற வார்த்தை இங்க தனித்திருத்தல்னு மாற்றுறார். மேல பிரிந்திருத்தல் தயக்கம்னு போடுறாரு, இங்க தனித்திருத்தல் தயக்கம்னு போடுறாரு. ஏன்னு கேட்டா இப்ப திரும்பி வரும் பொழுது அது பிரிந்திருப்பதாக உணர்வதில்லை, ஆனால் அதிலிருந்து தனியாக இருப்பதாக தன்னை உணர்ந்து கொள்கிறது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா பக்தி உணர்வு மேம்படும். அதனால நீங்க விஸ்வாஸ் படிக்கும் பொழுது நிறைய நேரங்கள்ல பாபுஜி அதை சொல்லுவாரு, லாலாஜியும் சொல்லுவாரு. இன்னும் உயர்நிலைக்கு போனாலும் குருவை விட தான் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை ஒருத்தர் வச்சுக்கும் பொழுது, அவரை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கும் பொழுதுதான் தெய்வீக ஓட்டமானது பாய ஆரம்பிக்கிறது. ரெண்டும் சமம்னு நினைக்கும் பொழுது அது ஸ்டேட்டிக் கண்டிஷனுக்கு நிலையாற்றலாக மாறிடுறதுனால அந்த தெய்வீக ஓட்டத்துக்கு வேலை கிடையாது. ஒரு இடத்துல இருக்க தண்ணி இன்னொரு இடத்துக்கு போனோம்னா ஒரு இடம் மேடாவும் இந்த இடம் பள்ளமாவும் இருந்தாதான் நடக்கும். தமிழ்நாட்டுல தண்ணி வாய் நேரா இருந்ததுன்னா தண்ணி வாய்க்குள்ளார போகாது, அது மேல போனாதான் உள்ள போகும். அது மாதிரி அந்த பிரிந்திருக்கிற நிலை மாறி ஒன்றிணைதல் ஏற்பட்ட பிறகு, அங்க ஒழுங்குமுறை விதிகளுக்கெல்லாம் இடமில்லாத தன்மை வந்த பிறகு, அதன் பிறகு இது ஒரு சேஞ்சுக்கு உட்படுது. அப்பொழுது அது தனித்திருக்கும் தன்மையாக மாறுகிறது. திரும்பியும் ஒரு தயக்கமும் ஏற்படுகிறது. நீதான் எல்லாம், ஒன்னு இல்லாம நான் என்ன செய்ய முடியும்? நானே செய்ய முடியும், ஆனா நீதான் எல்லாம், ஒன்னும் இல்லாம யார் செய்ய முடியும்னு கேட்டு வாங்கணும். அதுதான் தயக்கம். நான் தான் நீதானா, நான் தான் நீ இந்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிற நிலைமையிலேருந்து மாறி அந்த தன்மை எனக்கு வந்த பிறகும் கூட எதையும் நானா செய்வதில்லை. அதுதான் உன்னுடைய அருள். நீதான் செய்யணும், நீ இல்லாம எது நடக்கும், நீனா செய்யணும்னு நிற்கிறது தான் தனித்து இருக்கிற தன்மை தயக்கம் அப்படின்னு நான் அது ஒரு பெருமதிப்பாக மாறின்னு சொல்ற இடத்த நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். பக்தி என்பது தெய்வீக ஆசையின் சிகரமாகும். இந்த கண்டிஷன் வரும் பொழுதுதான் பக்தி உணர்வு. அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரபன்ன பிரபு ஸ்டேஜ் தாண்டி பிரபுங்கிற ஸ்டேஜுக்கு வரும்பொழுதுதான் மாஸ்டர் பக்தியை பத்தி பேசுவார். ஏக்கமும் அமைதியின்மையும் எண்ண ஓட்டத்தை ஒன்றிணைதலுக்கு எடுத்து சென்று கடவுளை அடைவதற்கான வழிகளாக இருக்கின்றன. இப்ப இந்த தனித்திருக்கும் தன்மையும் தயக்கமும் திரும்பி ஒரு பெருமதிப்பாக மாறிய பிறகு உள்ளுக்குள்ளார இடையறாத ஏக்கம், ஏன்னா பிரிஞ்சிருந்தாதானே ஏக்கம் வரும். இங்க பிரிஞ்சிருக்கிறதா நினைக்கல, தனித்திருக்கிறேன், நானும் நீனும் ஒண்ணுதான், ஆனா நான் தனியா இருக்கிறேன், சேரல நீந்தான். இது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இயக்கத்தை உருவாக்கி எப்ப நீ என்னோட சேருவாங்கிற ஒரு அமைதியின்மையை உருவாக்குற. அப்ப ஏக்கமும் அமைதியின்மையும் ஒரு எண்ணத்துல உருவாகி என்னை தானாகவே ஒன்றிணைதலுக்கு இட்டு செல்கின்றது. கடவுளை அடைவதற்கான வழிகளாக இவை இரண்டும் அமைகின்றன. இந்த ஸ்டேஜ் 3ஐயும் நம்ம திரும்பி சுருக்கமா சொன்னோம்னா, முதல்ல நான் இருக்கிறேன், மாஸ்டர் இருக்கார், அவர் தான் எனக்கு குருநாதர், அவர் தான் எல்லாங்கிற அறிவு இருக்கு. அப்புறம் அந்த அறிவு மறைஞ்சிருது, அவரு தான் எல்லாங்கிறது உணர்வாக மாறிய பிறகு நானும் அவரு மட்டும்தான் இருக்கணும். அப்பையும் கூட கொஞ்சம் அகங்காரத்தினால நான் வேறையா இருக்கிறேன், அவர் வேறையா இருக்கிறாரு, பிரிவு இருக்கு, தயக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அந்த பிரிவும் தயக்கமும் சுத்தமா மறைஞ்சி ரெண்டும் ஒன்னாகுது. அவரு தான் நான் தான் அவருங்கிற கண்டிஷன் வருது. அந்த கண்டிஷன் வரும்பொழுது எந்த ஒழுங்குமுறை விதிகளும் இல்லாத ஒரு நிலைமையானது ஏற்பட தொடங்குது. அதன் பிறகு திரும்பவும் தனித்திருத்தல், அதாவது யூனிக்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு செப்பரேட்டட்னஸ், அந்த ஒரு தன்மை வர ஆரம்பிக்குது. தனித்திருக்கும் தன்மையும் அந்த ஒரு தயக்கமும் ஒரு பெருமதிப்பாக மாறுகிறது. அப்படி மாறுகிற போது அவர் தானே மாஸ்டரை விட தாழ்வான ஒன்றாக அப்படியே தனியா நிறுத்தி கொண்டு அங்கிருந்து தனித்திருக்கிறோங்கிற உணர்வை ஏற்படுத்திக்கிறதுனால அவருக்குள்ளார பக்தி உணர்வு அதிகரிக்கிறது. அந்த பக்தி உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பெரிய ஒன்றோட ஒன்னா இன்னுங்கிற அந்த ஏக்கமும் அமைதியின்மையும் எண்ண ஓட்டத்துல அதிகமாகுது. அதனால பூர்ணமான ஒன்றிணைகளுக்கு அது நம்மை அழைத்து செல்கிறது. கடவுளை அடைவதற்கான வழிகளாக இவை இருக்கின்றன.
இது வரைக்கும் அதை பத்தி சொல்றார். அடுத்தது விழிப்புற நிலையில் ஒளியின் ஓட்டம் கண்கள் வழியாகவும் வெளிப்படும். இதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். மாஸ்டர் வந்து கண்ணால பார்க்கும்பொழுது அதன் மூலமாக அந்த டிரான்ஸ்மிட் பண்றாரு அப்படிங்கிற. பாபுஜியோட கண்கள் எப்படி இருந்துச்சு, சாரிஜி வந்து முதல்ல பாபுஜியை பார்க்கும்போது அவருடைய கண்கள் எப்படி அவருக்குள்ளார ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மை மாஸ்டர்ல படிச்சுக்கோம். அப்ப அதுதான் வந்து லாலாஜி சொல்றாரு, ஒளியின் ஓட்டம் கண்களின் வழியாகவும் வெளிப்படுகின்றது. சீடனின் தகுதி மற்றும் ஒளியை பொறுத்து உங்களது நடவடிக்கை இருக்க வேண்டும். சாதாரண நிலையில் உள்ள ஒரு மனித உடலுக்கு பொருள் சார்ந்த பகுதி ஒன்று இருக்கிறது. அதை கடந்து அதனால் உயர்நிலைக்கு செல்ல முடியாது. ஆகையால் பிரணாகுதியின் ஓட்டம் பாய்ந்து கொண்டிருக்கும் போது அதை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்க கூடாது. அவ்வாறு செய்தால் அதன் வெளிப்பாடு அடக்கப்பட்டுவிடும். அது தீவிர நிலையை அடைவதற்கு முன்பாக வேறு பக்கம் திருப்பிவிடும். இந்த இடம் வந்து எனக்கு பாதி புரிஞ்ச மாதிரி இருக்கு, பாதி புரியாத மாதிரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச லெவல்ல இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறேன். அது விளக்கமாக இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் வேற யாருக்காவது புரிஞ்சதுன்னா நீங்க அந்த வாய்ஸ் ரியல் குரூப்ல அதனுடைய விளக்கத்தை போடுங்க. நமக்கு அதுக்கான ஒரு உணர்வு நிலை மாஸ்டர் கொடுக்கும்போது முழுமையாக அது புரியும். எந்த அளவுக்கு வந்து அபியாசியினுடைய குவாலிட்டி இருக்குதோ, பேஸ் இருக்குதோ, அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். அதாவது டிரான்ஸ்மிஷனும் யாருக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறோமோ அவங்களும் ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கணும். ஏன்னு கேட்டா, ஒரு பயிற்சி செய்யாத சாதாரண நிலைமையில இருக்கிறவுடைய அந்த ஒரு சிஸ்டம் உடம்பு எப்படி இருக்குதுன்னா மேட்டரால ஃபுல் ஆயிடும், கிராஸ்னஸ்னால, ஹெவினஸ்னால. அப்ப அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அது வழியாக அந்த டிரான்ஸ்மிஷன் ஊடுருவ செல்ல முடியாத அளவுக்கு அதுல ஒரு கடினத்தன்மை இருக்கதான் செய்யுது. அதுதான் உடல் சார்ந்த பகுதின்னு சொல்றாங்க. இது நம்ம உடம்பு அப்படிங்கிறதெல்லாம் விட்டு சாதாரணமா எடுத்துட்டோம்னா, ஒரு தீப்பொறி இருக்கு, தீக்குச்சி இருக்கு, அதுல ஒளி இருக்கு, இந்த பக்கம் பஞ்சு இருக்கு, அல்லது மரக்கட்டை இருக்கு, அல்லது வாழை மரம் இருக்கு. இந்த தீக்குச்சி இதை போய் எரிய வைக்கணும். பஞ்சு எப்படி எரியும், மரக்கட்டை எப்படி எரியும், வாழை மரம் எப்படி எரியும். இன்னும் கீழே வந்து பஞ்சை விட ஒரு பெட்ரோல் இருக்கு, அதை விட என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஒண்ணுக்கும் இப்ப வாழை மரத்துக்கு எப்படிப்பட்ட நெருப்பு வேணும் பத்த வைக்கிறதுக்கு, எவ்வளவு நேரம் ஆகும். பஞ்சுக்கு எப்படிப்பட்ட நெருப்பு வேணும், பெட்ரோலை பத்த வைக்க என்ன வேணும், கேஸை பத்த வைக்க லைட்டர் இருக்கும். இப்ப இதுதான் வந்து ஒளி தகுதி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை வச்சுக்கிட்டு, சாதாரண நிலையில் உள்ள ஒரு மனித உடலுக்கு பொருள் சார்ந்த பகுதி இருக்கிறது, அதை கடந்து அதனால் உயர்நிலைக்கு செல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுது, பிரணாகுதியினுடைய ஓட்டம் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீங்கள் பின்னோக்கி இழுக்க முயற்சி செய்யக்கூடாது. இந்த ஒரு இடம் எனக்கு அதிகமா புரியல. ஆனா ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கப்படும் பொழுது அந்த டிரான்ஸ்மிஷனை வேகமா நிறுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக அதை டைவர்ட் தான் பண்ணணும் எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கோம். ஆனா இதுக்கு மேல உள்ள பகுதியை பத்தி ஓரளவுக்கு தெரியுது. இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஒரு கடினத்தன்மை எந்த அளவுக்கு அகலுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அடுத்தது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷனை நிறுத்தவோ பின்னோக்கி இழுக்கவோ கூடாது, அதுக்கு பதிலாக அதை மடைமாற்றத்தான் வேண்டும். ஒரு எனர்ஜி ஒரு மேட்டரோட கனெக்ட் ஆகும் பொழுது அதை அப்படிதான் இது பண்ண முடியும். டக்குன்னு வந்து அதை உடனடியாக நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து புரியும் போது பேசுவோம். அதிக தீவிரமும் அதிக வெப்பமும் பிரணாகுதியை ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதனாலதான் நம்ம காலையில எழுந்துட்டு குளிச்சுட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றதனுடைய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டை நம்ம வெளிப்புறமாக குறைக்கணும். அதே மாதிரி மனசுலையும் ஹீட் வரும். அந்த ஹீட் வந்து எண்ணங்களால உருவாகும். ஒரு எண்ணத்தை போட்டு உள்ளுக்குள்ளார போட்டு மூளை கொதிக்குது, சூடாகுது அப்படின்னா நீங்க எப்படி டிரான்ஸ்மிஷனை ரிசீவ் பண்ணும்?
அதே அந்த அந்த சூடாகிற தன்மை உள்ளுக்குள்ளார எதனால வருதுன்னா தீவிரத்தன்மையினால வருது. ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப நம்ம தீவிரமா ஈடுபட்டோம்னா தான் மூளை வந்து சூடாகி கொதிக்கிற அளவுக்கு அதை பத்தி நம்ம சிந்திப்போம். அல்லது ஏதாவது ஒரு விதத்துல வெறித்தனமாக ஈடுபடும் பொழுது நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம எனர்ஜி எல்லாம் அங்க கொண்டு போய் செலுத்துறதுனால நம்ம ஃபுல்லாவே அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி நம்ம வெறித்தனமா ஏதாவது ஒண்ணு இல்லை, அது மிஷன் ஒர்க்கா இருந்தா கூட செய்யலாம். மிஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த வாழ்க்கை விஷயங்களா இருந்தாலும் சரி, சமுதாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுல தீவிரத்தன்மை இருக்கக்கூடாது. எப்பயுமே மிதத்தன்மை தான் வந்து ஆன்மீகத்தின் அளவுகோல்னு சொல்லப்படுறதுக்கான முக்கியமான காரணம். அதிக தீவிரத்தன்மையும் எந்த ஒண்ணுலையும் இன்டென்ஸ் அபியாசின்னு சொல்றாருல மாஸ். இந்த இன்டென்சிட்டிங்கிறது இன்னரா தான் இருக்கணும். வெளியில கடுமையான தீவிரத்தன்மையை நம்ம காட்டும் பொழுது பிரணாகுதியை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை நம்மிடம் குறையும். வெளியில எதுவுமே தெரியக்கூடாது. வெளியில தெரியாத அளவுக்கு நம்ம மென்மையாக இருக்கணும். அது ரகசியமா காப்பாற்றுறது கிடையாது. ரகசியமா காப்பாத்தினா அதுவும் ஒரு தீவிரத்தன்மை. வெளியில தெரியாம வச்சுக்கிறது மாதிரி நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அது ரகசியமா காப்பாத்துறோம்னு அர்த்தம். அப்ப அதுவும் கூட தீவிரத்தன்மை தான். ஆக்சுவலாவே இயல்பாகவே நாம செய்யறதெல்லாம் நம்மகிட்ட எந்த தீவிரத்தன்மையையும் அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு தீவிரம் வெளிப்படாத அளவுக்கு மென்மையாக இருக்கணும். ஏன்னு கேட்டா அதிக தீவிரமும் அதிக வெப்பமும் பிரணாகுதியை ஏற்றுக்கொள்ளாது. அடுத்து சொல்றாரு, ஒருவர் தியானத்துல ஆழ்ந்து இருப்பதாக அல்லது சாதாரண நிலைமையிலேயே மாஸ்டருக்குள்ளார மூழ்கி இருப்பதாக அல்லது ஒரு ஒரு கண்டிஷன்ல கரைஞ்சி இருக்கிறதாக உணரும் பொழுது அவருடைய அமைப்பு பிரணாகுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்ப எப்பெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் வருதோ அப்பெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சிஸ்டம் கிளியராகவும் ஓப்பன் அப்பாகவும் இருக்கு, டிரான்ஸ்மிஷன் நமக்குள்ளார வந்துகிட்டு இருக்கு. அல்லது ஏற்கனவே வந்த டிரான்ஸ்மிஷனை பாடி வந்து என்ன பண்ணிட்டு நம்ம சிஸ்டம் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அரை தூக்கத்தில் இருக்கும் மனிதர் அதை அரை தூக்கம் மட்டும்தான் என கருதி எதையும் உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் கவனிக்காமலும் இருந்தால் பிரணாகுதியின் விளைவு வீணாகி விடுகிறது. இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அரை தூக்கம்னா என்னன்னா, ஒரு தியானத்துல வந்து நம்ம மூழ்கி இருக்கிறோம், தூங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வு, நான் தூங்குறேங்கிற எண்ணமும் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் வந்தவங்களதான் கேட்டா நான் வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா தூங்கினான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும், ஆழ்ந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த அந்த வந்து மாஸ்டர் அரை தூக்கம்னு சொல்றாரு. அப்படி ஒருத்தர் ஆழ்ந்து போற கண்டிஷன் வரும் பொழுது கொஞ்சம் கான்சியஸா இருக்க முயற்சி பண்ணணும். அப்படி கான்சியஸா இல்லை என்றால் பிரணாகுதி வீணாவதில்லை, அது அது வேலையை பார்க்கிறது. அது கொடுக்குற எஃபெக்டை நம்ம ஃபீல் பண்ண முடியாம போயிடும். இந்த பிரணாகுதியோட எஃபெக்டை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா தியானத்துல தூங்கி போறது மாதிரி ஆழ்ந்து போற மாதிரி விஷயங்களுக்கு இயங்காதீங்க. அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆழமா இல்லாம ரொம்ப மேலோட்டமா இல்லாம ஒரு பக்கம் ஆழ்ந்தும் அதே நேரத்துல அந்த ஆழ்ந்து போறதை பற்றிய விழிப்புணர்வும் ஆக இருக்க ஒரு அரை தூக்க நிலையாக இருக்க வேண்டும். அதை வந்து வெறும் தூக்கம்னு தான் கருதி விட்டுட்டோம்னா பிரணாகுதியினுடைய விளைவு வீணாகி விடுகிறது. தற்போதைக்கு இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்கள். என்ன செய்யணும்? பிரணாகுதி மிக உறுதியாகவும் அதன் திறன் குறையாமலும் இருக்கட்டும். அது வந்து ஒரு பிரிசெப்டரா இருப்பார் போல் இருக்கு, அவருக்கு சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பிரணாகுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த மாதிரி? அது உறுதியானதாக, அதுக்கு பின்னாடி கொடுக்கிறவருடைய வில் பவர் வந்து ஸ்ட்ராங் ஆனதாக இருக்கட்டும். அதனுடைய செயல்திறன் குறையாமல் அதே அளவுல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ரெண்டையும் நீங்க வந்து கொடுக்கும் பொழுது மனதில் வைத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான வெப்பம் அல்லது தீவிர செறிவினாலும் அது சேதமடைந்து விடக்கூடிய பயம் நீக்கப்படுகிறது. நீங்க கொடுக்கிற பொழுது அதுக்கு சரியான ஒரு எனர்ஜி கொடுத்து சரியான ஒரு வில் பவரோட அதை நீங்க செயலாட்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, எண்ண சக்தியோட அதை செயலாட்டலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, யாரோ உங்களுக்கு மூடி உட்கார்ந்து இருக்கிறவர் ஒரு தீவிரத்தன்மையினால இருந்தாலும் அல்லது டோட்டலா அவருடைய ஹீட் இன்க்ரீஸ் ஆகி இருந்தாலும் கூட அது மூலமாக இந்த பிரணாகுதியானது சேதம் அடைந்து விடக்கூடிய பயம்
நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்குவோம். கொஞ்சம் ஆழமான விஷயம், பாதி தான் புரிஞ்சிருக்கு. நல்லா புரியட்டும். அது மாஸ்டர் கொடுக்குற இன்னைய பிரணாவதியினால நமக்குள்ளார அந்த புரிதல், அந்த உணர்வு நிலைக்குள்ளார போகட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகள் காலை நேர தியானத்திற்கு சொல்லலாம். Please start meditation.